ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கிமான் வயலட்டோட செகண்ட் எபிசோட் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. சூப்பராகவே இருக்கும். ஸோ ரைட், ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எங்கே விட்டுமோ அங்கே இருந்தால் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி லைனுக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே தான் அந்த சத்தம் கேட்குதா, நான் இங்கே போகிறேன் கைஸ். இங்கே பாருங்க, அது கீழே தான் இருக்குது. ஏதோ ரெண்டு பொக்கிமானை வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு கைஸ். அதை ஜஸ்ட்டு பக்கத்தில் இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்கா. நீ என்னடா கத்துறா, நான் கத்துறான் படுறா கத்து அப்படின்னு கத்துது கைஸ். பா போச்சு, அவன் கத்தனை கத்து பார்த்தீங்கன்னா இவனே பயந்து நீ கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நைஸு, சூப்பரு, பரவாயில்ல கைஸ். அந்த ஃபோன் இந்த வேலையெல்லாம் பார்க்குமா? அவனை அப்படியே பறக்க வச்சிடுச்சு கைஸ். அது சூப்பரான ஃபோன் தான் நினைக்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன்னா இதாங்க ஸ்மார்ட் ஃபோனு. வேற லெவலில் அவனை ஹெல்ப் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கிட்ட போகணுமா? இது என்ன மாதிரியான ஸ்டோரி போகும் தெரில. பார்க்குறதுக்கே இந்த பொக்கிமான் வினோதமாக இருக்குது, ஓனா மாதிரி இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வயலட்னு பேர் வச்சுருக்கானுங்களா? மிஸ்டீரியஸ் பொக்கிமான். யூ வீக்காக இருக்காமா அது சம்திங். இது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரி சொல்லலாம். ஓகே, சாண்ட்விச் கொடுப்போம் வாங்க. ஆக்சுவலி அதை தான் கொடுக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. கேமில் அப்படி தான் போகுது. சாப்பிடுமா? சாப்பிடும் தான் நினைக்கிறேன். அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுருக்கான் பாருங்களேன். எப்படியும் சாப்பிட்ருங்க சார். அது இல்லை, சாண்ட்விட்சு நடுவில் வந்து ஆம்ப்ஸ் தானே வச்சுருக்காங்கல்ல. அப்போனா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு பண்ணி பொக்கிமானை பிடிச்சோம்ல, அதை தான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சுருக்கானுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பொக்கிமான் கேமே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேம் கைஸ். பேக்ரவுண்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் காட்ட மாட்டான். பொக்கிமானை பிடிக்கிறது, பொக்கிமானை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறது, இந்த மாதிரி தான் காட்டுவான். ஆனால் இதில் வந்து இவனுங்க சாப்பிடுவானுங்க பார்த்தீங்களா, அந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீட் இருக்கும். அந்த மீட் எதோட மீட்டுன்னு சொல்ல மாட்டானுங்க. இவன் பாருங்க, லெதர் பேகு, லெதர் ஷூவு. ஓகே, இப்போ நம்மளும் இதுக்கு பின்னாடியே போகணுமா? ஓ, என்ன கைஸ் இது? சூப்பரு. ஜெட்டு மாதிரி அதுக்கு இதுக்கெல்லாம் பறக்குது கைஸ். மறுபடியும் அதுக்கு அந்த பவர் கிடச்சிடுச்சா, பறக்கிற பவரு? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம கூட கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன் அது. ஓகே, வாங்க போகலாம் நம்மளும். ஓகே, அது உள்ளே போயிடுச்சு. ஐ திங்க் நம்மளும் கூட போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். நான் இல்லை, நம்ம எப்படி வெளியே போடுறது? அது கூடயே தான் நம்மளும் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்காக அது நிற்குது கேஸ். இங்கே உள்ளெல்லாம் போகல. ஓகே, கேவ் சூப்பராக இருக்கே. பொறுமையாக நடக்கிறான். இதில் ஆக்சுவலி உள்ள கேவுக்குள்ளே ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக இது பின்னாடியே நம்ம நடந்து போனோம். ஐயோ, இப்போ தான் சொன்னேன் ஓட முடியாதுன்ட்டு. ஓ, இந்த இடத்துலையும் நிறைய இது இருக்குது கேஸ். அதெல்லாம் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணலாம் வாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். கீழே தண்ணிலாம் வர இருக்கா? ஓய், யார் அது? இங்கே இருக்கா கேஸ். ஓகே, நம்மளை பார்த்துட்டா. ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ரொம்ப கவலைப்பட்டாலாமா நம்ம மேலே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் அந்த பொக்கிமானை பார்க்கலான்னு நினைக்கிறேன். சூப்பர் போர்ஷன் கிடச்சிருக்கு. என்ன வயசு இது? சூப்பர், கல்லை அசால்ட்டாக உடச்சி போட்டுருச்சு. வா, தட்ஸ் அமேசிங். ஆக்சுவலி பார்த்துட்டாலோ? இங்கே பாருங்க, ஸ்மால் இது நின்றுட்டுருக்கு. அதை நம்ம பிடிக்கணும் கைஸ். இங்கே பாருங்க, இங்கே ஏதோ கருமமான பொக்கிமான் இருக்குது. என்ன பொக்கிமான்றது? ஓகே, பிடிச்சி வச்சுக்கலாம். ஐ திங்க் இது கிரவுண்ட் டைப்னு நினைக்கிறேன். பார்க்கவே கொடூரமாக இருக்கே. சரி, ஓகே, எனிவே லெவல் 2 தானே அது. பிடிக்கலாமா? சரி, ஓகே, பிடிச்சி வச்சுப்போம். லெவல் 2 சும்மா இதெல்லாம் அந்த பொக்கிடெக்ஸை ஃபில் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து பிடிச்சி வைப்போம். ஓகேவா? இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பெருசாக சண்டை போட போகிறது கிடையாது. நைஸு, இதுமாரி பிடிச்சா நமக்கு லெவலப் ஆகும். அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் பொக்கிமானா? ஓகே, இது நெக் நேம் வேறு. ஒன்று ஃபஸ்ட் நான் இதிலே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நம்ம பாக்ஸ்குள்ளே அமிச்சாச்சு. இங்கேயும் அது இருக்குது கேஸ். இது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே இருக்க பொக்கிபாலை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம் வாங்க. இந்த இடத்துல பச்சை கலரில் ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, டிக்லெட். ஓகே, இது பிடிக்கும். இது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இவன் நம்ம லாஸ்ட்டு பொக்கிமான் பிக்கச்சு விளையாடும்போது கிரவுண்ட் அட்டாக் போட்டு நம்ம சாவ அடிச்சிட்டு இருந்தான். ஸோ டேரெக்டாக பொக்கிபால் போட்டே பிடிச்சிடலாம். இதெல்லாம் லெவல் கம்மி, அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாட்டிக்கும். ஐ திங்க் வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அட்டாக் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஓகே, வெளியே வரல, டேரெக்டாக மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது தேவைப்படுங்க. ஏதாச்சும் தூக்கிட்டு வச்சுக்கலாமா? அந்த பண்ணியை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். கிரவுண்ட் டைப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, நிக் நேமா? ஐயோ, தெரியாமல் வச்சுட்டேனாடா. ஓகே, பார்ட்டி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீ வா, நீ இதில் வந்து உட்காந்துக்கோ.
சூப்பர் கேஸ். நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் டைப் பொக்கிமான்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இப்போ இருக்குது. ஃபயரு, வாட்டர் இல்லையே, வாட்டர் வேணும் நம்மளுக்கு. இந்த சைடு வேறு எதாவது இருக்கா? இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம எப்படியே போகலாம் வாங்க. இங்கே எதுவும் இருக்குது. இங்கே போயிட்டு இதை எடுத்துக்கலாம். பொறுமையாக தான் போடுவானா? என்னது இது? இன்னும் கேஸ் இவ்வளோ கொச கொசன்னு வருது. ஐ திங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி பொக்கிமான் பார்த்துக்கோம். எவ்வளோ வருது பாருங்களேன் கொச கொசன்னு இந்த இடத்துல. ஓடு. ஒரே கற்று தான் பயந்துன்னு ஓடி போச்சு. ஐ திங்க் இதோட தலைவன் மேலே நின்று பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் ஃபைனலாக நம்ம கூட சண்டைக்கு வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே இருக்க இந்த பொக்கிபால் எடுக்கலாம். ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாறையை உடச்சி போட்டுருது. ஏன் இன்னும் மூவ் பண்ணல அது? ஓகே, மூவ் ஆகுது. எங்கே இருந்து கத்திட்டு கிடக்குறா? ஐ திங்க் கைஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகணும் கைஸ். இப்போது பிஹைண்ட் யூ பின்னாடி என்ன இருக்குது? ஐயோ இது வேறையா? ஆக்சுவலி இது சூப்பரான ஒரு பொக்கிமான் கைஸ். நமக்கு இது பிடிக்கிற சான்சஸ் கிடச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து இதை பிடிக்கிறோம். இது ஒரு ஃபயர் டைப், சூப்பராக இருக்கும். இது ஃபயர் அண்ட் டார்க் டைப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன தான் பண்ணாலும் நம்மளால இப்போதைக்கு இதை ஜெயிக்க முடியாது. பொக்கிபால் தூக்கி போடுமா? ஐயோ என்ன கேஸ் இது? போடு. ஒரே கற்று தான் கத்துறான். பயந்துக்கிட்டு நம்ம பொக்கிமான் நம்ம உள்ளே வந்துருச்சு. செம்ம. இது சண்டை போட போதா? செம்ம. ஒரே அடியில் அவ்வளோ தூரம் ஓடி போச்சு. அது கெத்தா நிற்கிது கேஸ். இது ஒரு லெஜெண்டரி பொக்கிமானே எடுத்து கெத்தா நிற்கிது. அதோட படைகளை வேறு கூப்பிட்டுருச்சு. ஸோ இது வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சண்டை போடுமா எல்லாருக்கும் முடியும். ஃபஸ்ட்டு பயந்து ஓடிச்சு போச்சு. அதுக்கு சக்தி கிடைக்கலன்னு நினைக்கிறேங்க. பாட்டு உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பொக்கிமானு சுத்து போட்டாங்க. இப்போ நம்மளுக்கு செம்ம அடி விழுமோ? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போகுது கைஸ். ஹரியப் குயிக். நைஸு, சூப்பர் கைஸ். 2 ஜம்ப்பு தான், டக்கு டக்குன்னு பறந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம டவருக்கு போக வேண்டியதில்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிமான் கூட நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நொடி நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பொக்கிமான் பார்க்குறதுக்கு பரவாயில்ல, நம்ம டவர் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்குமா? அது போது. நைஸ், போச்சு. அவ்வளோதான். மயங்கி விழுந்துருச்சு கேஸ். மறுபடியும் அதுக்கு சக்தி இல்லை இப்போது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தது. இப்போ இந்த பொக்கிமான் கூடலாம் சண்டை போட்டுச்சு. ஆக்சுவலி இந்த பொக்கிமான் பார்க்குறது சைக்கிளைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொக்கிமான் மாதிரி இருக்கான். ஒரு நொடிக்கு முன்னாடி இது வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான் தான் போல இது. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பீஸாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அந்த ஹாண்டூம் கூட பேட்டில் பண்ணும்போது 2 பேரும் ஒரே சிங்கில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா உனக்கு எதுவுமே தெரியலையா? அப்படின்னா இந்த பொக்கிமான் வந்து வேற ஏதாச்சும் ஒரு ட்ரைனர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஐ திங்க் எனக்கும் அப்படி தான் தோணுது. பார்க்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் யாரையோ தேடிக்கிட்டு தான் வந்துச்சு. கரெக்டாக வந்து இந்த டவர் கிட்ட வந்து அப்படி கீழே வந்துருச்சு. போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இது நம்ம கூடயே தான் வந்து ட்ராவல் பண்ணுமான்னு தெரியல. அதுவும் பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ ஆகுவோம். சூப்பர். அவளோட ரொட்டம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. நம்மளுது ரெட் கலர். ஓகே, நைஸ். ஷிஃப்ட் அட்டாக் கொடுத்துருக்காங்க டிஎம் நம்மளுக்கு. நைஸு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் ஏதோ பார்த்தீங்கன்னா மினுக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. நைஸ். இருங்க வரேன். இந்த இடத்துல ஏதோ மினுக்குச்சே. அது இருக்கு. பெரிஸா இது? அப்படியே கீழே இறங்கு. நம்ம இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க, எதை மிஸ் பண்ணோம்? ஐ திங்க் இந்த இடத்துல பெருசாக எதுவும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே போகலாம் வாங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து முடிச்சாச்சா? ஓகே, லைட் ஹவுஸ் இந்த பக்கம் இருக்கடா, அங்கெங்கடா போகிறேன்னு கேட்குறா. ஓகே, லைட் ஹவுஸ் இந்த பக்கம் போனோம் நம்ம. இங்கே யார் கைஸ்? அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குவேன். சூப்பரு. பார்த்து பைபிளில் ஷாக் ஆகிட்டானோ? என்னடா இது என்ன பண்ணிட்டு இருக்கு இங்கே அப்படின்னு கேட்குறான். நான் உங்கள்கிட்ட பேசல, இங்கேருந்து கிளம்புங்க அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு நிமோனா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட், எனக்கு ஒன்று தெரியும், நீ ஆர்வன் தானே, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனித நேயத்தை நேசிக்கிற ஒருத்தவன் தானே கரெக்டா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ அந்த பொக்கிமான் ப்ரொஃபஸர் ட்ரூவோட பையன் தானே அப்படின்னு கேட்குறா. எங்கள் அப்பா யாருன்னு இப்போ முக்கியம் கிடையாது. உண்மையான பிரச்சனை என்னன்னா இந்த பொக்கிமான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்புறம் இந்த பொக்கிமான் ஏன் இந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இதை அந்த பள்ளத்துக்கிட்ட இருந்து சந்தித்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஒரு வித்தியாசமான அழுகுறி கேட்டுச்சு. அதை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா மஜோக்கோ அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துட்டான் அந்த மாதிரி சொல்கிறா.
ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிமான் வந்து இவனை காப்பாத்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிமான் இப்படி இல்ல, இது வேற மாதிரி மாறிடுச்சு அந்த மாதிரி சொல்றா. ஓ இது அப்படிதான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஷேப்பை வந்து மாத்திக்குமா. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பொக்கிமான் அந்த மாதிரி சொல்றான். ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிரைடனாமா. ஓகேவா. ஸோ பேட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ட்ரூ ஃபார்மை வந்து இது எடுக்கும் அப்படின்றான். மிரைடனா. ஸோ அதுதான் இந்த பொக்கிமானோட நேமா அப்படின்னு கேட்குறா. ஸோ அந்த லேபை பூட்டிருக்க உன்னால இப்போ அதுக்குள்ளே போக முடியாது அது மாதிரி சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களெல்லாம் எனக்கு பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகமே இல்லையே, நீங்கள் வந்து அந்த அகாடமி யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க அப்படின்றான். ஸோ மிரேடனோட பழைய ட்ரைனர் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து கட்டுப்படுத்த முடியுமாமா. ஓகே அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஸ்பெஷலான பொக்கிமான் அது மாதிரி சொல்கிறான். ஸ்பெஷலா என்ன ஸ்பெஷல் அது மாதிரி கேட்குறா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அந்த மிரேடனை வந்து கட்டுப்படுத்தி அதை உங்களால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். அப்படின்னா நம்ம இவங்க கூட சண்டை போடுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம் இருங்க. ஓகே ஆமாங்க சண்டை தான் போட போகிறான்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிடலாம். வீணா போனோம் ஏறுங்க, கடிச்சு குதறிடுவோம் அவனை. டே அண்டாவையா அம்மால எம்மரை போடு. நம்ம 8வது லெவலில் இருக்கோம். போடு நல்ல அடி. ட்ராக்கில் யூஸ் பண்ணுற மறுபடியும் எம்பர் போட்டு முடிச்சு விட்ரு. எத்துப்போ. அவ்வளோதாங்க இது 2 அடியில் பார்த்தீங்கன்னா அணில் கதை முடிஞ்சு போச்சு. செம்ம டிக்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பேரிடுச்சு. இல்லை ஏறல 3வது லெவலில் இருக்குது. வாவ் மஜாக்கோ தட்ஸ் ஆசம் எவ்ரிதிங். இது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் அப்படின்றான். வீணா போன தோத்துக்கிட்டே தான் இருப்பேன் நீனு. ஆக்சுவலி கைஸ் இப்போ சொல்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது கைஸ். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மெரிடான பொக்கி பால் கொடுத்துருக்கான். அப்போ இவனோடது தான் பார்த்தீங்கன்னா அந்த மெரிடானா கைஸ் இந்த மாதிரி லெஜெண்டரி பொக்கிமானை அசால்ட்டாக கொடுத்துட்டாங்க கைஸ். அவன் ஏண்டா அப்புறம் எப்பறம் இந்த பொக்கிமானை பிடிச்ச ஒருவேளை தூங்கும் போது பாலத்துக்கு போட்டானோ. ஓகே கைஸ் அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க கைஸ். அவன் ஆக்சுவலி என்ன புரியலையே, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பொக்கிமான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. செம்ம பார்த்தீங்களா இவனோட லக்கு. ஃபஸ்ட் டே ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பொக்கிமான் இவனுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் செம்ம ஸ்ட்ராங்கான பொக்கிமான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடுவாளாமா. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொக்கிமான் கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே போய் பார்க்கணும். ஆமாம் லைட் ஹவுஸ் மேலுக்கு நீங்கள் என்ன போகிறீங்க, ஸ்கூலை சுற்றி காட்டுன்னு சொன்னால் என்னென்னமோ சுற்றி காட்டிகிட்டு இருக்காவ. ஓகே நம்ம லைட் ஹவுஸ் பின்னாடி போயிட்டு நம்ம சுற்றி பார்ப்போம். ஏதாச்சும் பொக்கிபால் இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே இங்கே ஒன்று இருக்குது. ஓகே ரிவைஸ் ஸ்டோன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்படி ஐயோ மாட்டிக்கிட்டா. ஓகே பேட்டில் பண்ணுவோம். 4வது லெவலில் நீ எம்பர் யூஸ் பண்ணு. சூப்பர் எஃபெக்டிவ் போடு. நைஸ். புழுக்கு அதை முடிஞ்சிடுச்சு கைஸ். நம்மளும் ஒரு புழு பிடிச்சிருக்கோம்ல. புழு 5வது லெவலுக்கு போயிடுச்சு. ஐ திங்க் 16வது லெவலில் எவ்வளவு ஆகுமா. இந்த இடத்துல நிறைய இருக்குது கைஸ். இது நம்ம ஸ்டார்டிங்கில் 1-2 கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தா இந்த இடத்துல நிறைய இருக்குது. வாங்க மேலே போகலாம். எதுக்கு லைட் ஹவுஸ் மேலே கூப்பிட்டுட்டு வந்தானுங்க. லுக் என்னது மெசாகோசா பாராவா. மெசாகோசா அது ஸ்கூல் பேர் தான் மெசாகோசாவா. நல்லா இருக்கு கைஸ். எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா அது. ஸோ அந்த பெரிய பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே நல்லா பெரிய பில்டிங்காக தான் இருக்குது. மேப்பும் பார்த்தீங்கன்னா பெருசு. இந்த மேப்பில் என்னென்னமோ இருக்குது பாருங்கள். மவுண்டெயின்ஸ், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டு, பியூட்டிஃபுல் நேச்சர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் இருக்குதாம்மா. ஓகே நம்மளுக்கு அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19 மணி நேரம் கேமு. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லெட்ஸ்கோ பிக்கச்சு கரெக்டாக 19 எபிசோடில் முடிச்சோமா. இது மேபி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் நான் முடிவு பண்ணிட்டேன் எக்கச்சக்கமான பொக்கிமான்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற எல்லா பொக்கிமானும் நம்ம வந்து பிடிக்கலாம். ஓகேவா. ஸோ அது எவால்வ் ஆகுதா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு. பட் ஆனால் எல்லா பொக்கிமானையும் நம்ம வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே முடிஞ்சிடுச்சு. சான்ஸே எவால்வ் ஆகுமே அதுதானே. ஓகே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இங்கே இருங்க மறுபடியும் நம்மளால் இந்த கேவுக்குள்ளே போக முடியுமா. கேவுக்குள்ளே போச்சுன்னா அந்த ஒரு 5 டைப் பொக்கிமான் இருக்குல்ல அதை நம்ம பிடிக்கலாமா. ஐ திங்க் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது மேலே ஜம்ப் பண்ணும் கைஸ். ஜம்ப் பண்ண முடியாது. ஜம்ப் பண்ணுறான். அதுக்குள்ளே போக முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை மறுபடியும் கீழே விழுந்து உள்ளே போய் பார்க்கலாமா. ஐ திங்க் வேணாம். மறுபடியும் ஏந்திருக்க முடியலன்னா என்ன பண்ணுறது. கேமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருங்க நான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே இது ஒரு சேவ் போட்டேன். இப்போ பாருங்க நம்மள்ட்ட ஆல்ரெடி எல்லா பொக்கிமானும் இருக்குது. ஃபயர் டைப் இருக்குது, அப்புறம் கிரவுண்ட் டைப் இருக்குது, ஃபயரில் அப்புறம் ஃபயர் ப்ளஸ் ஃப்ளையிங் இருக்குது, பக் டைப் ஒன்று இருக்குது, எலக்ட்ரிக் டைப் ஒன்று இருக்குது, அப்புறம் கிராஸு, அப்புறம் ஃப்ளையிங் டைப்பில் ஒன்று இருக்குது. வாட்டர் டைப்பில் நம்ம ஏதாச்சும் பிடிக்கணும். வாட்டர் டைப்லையா அவ்வளோதாங்க. ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு.
ஏய் இங்கே பாருங்க நம்ம கூட ஒருத்தவன் பேட்டிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஸ்மால் பாய். சரி இருங்க, அவங்க கூட ஒரு பேட்டில் ஒன்று போடுவோம். என்ன பொக்கிமான்ட்ரா வச்சிருக்க நீனே? இந்த அம்மா தூண்டு இருக்கிறாங்க. இவன் கையெல்லாம் ஒரு பொக்கி பால் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. என்னது இது கைஸ்? என்னமோ கருமமாக இறக்குறாங்க. உருண்டை, நூல் உருண்டை இறக்கி வச்சிருக்கான். இருங்க, நூல் உருண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கொளுத்தி போடுவோம். ஓ செத்துப்போ. ஒரே அடியில் செத்துருச்சா? அவ்வளோதான் கைஸ், நூல் உருண்டை ஒரே அடியில் செத்து போச்சு. தோழி முடிஞ்சது, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கூட சண்டைக்கு வர மாட்டான். அவன் எப்படி போஸ்ட் கொடுத்து நிற்கிறான் பார்த்தீங்களா? இங்கே அப்படியே ஹல்க்கு மாதிரி ஆன்னு கத்திக்கிட்டு முடிஞ்சது. காதலிட்டான் பையன். அவ்வளோதான் கைஸ். பரவாயில்ல, நம்மளுக்கு ஓரளவுக்கு காசு கொடுத்துட்டு போயிருக்கானே. நைஸ். சைடுக்கு ஓகே. வாட்டர் பொக்கிமான் கிடைக்கலையே நினச்சேன். நம்மளுக்கு இந்த இடத்துல வாட்டர் பொக்கிமான் சைடுக்கு ஒன்று இருக்குது. சைடுக்கு அங்கே பாருங்க மிரல் இருக்குது. செம்ம. சைடுக்கு உள்ள நம்ம சண்டையை போடக்கூடாது. அப்படியே பாலை தூக்கி போட்டு பிடிச்சிக்கணும். எத்தனை லெவலுன்னு தெரியலையே இது. 4வது லெவலா? சரி ஓகே, ஒரு பாலை தூக்கி போடுறதுக்கு 4 லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏய் என்னடா இப்போ தான்டா சொன்னேன் ஈஸியாக மாட்டிக்குன்ட்டு. ஓடு ஸ்க்ராட்ச் அட்டாக்கா? ஓகே, ரவுண்ட் யூஸ் பண்ணு. அப்படியே பாட்டு பாடுவோம் பாருங்க. ஐயோ நல்ல டேமேஜ் கொடுக்குது. டைல் வைப்பா. ஓகே, ஸோ இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா எப்படியும் மாட்டிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பால் தூக்கி போடும். 10 பால் தான் இருக்குது நம்மள்கிட்ட. இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய பால் வேணும். மாட்டிக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், பிடிச்சிட்டேங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் சூப்பரான ஒரு சைடு கிடச்சிருக்கு. ஸோ வாட்டர் ப்ளஸ் சைக் தானே அது. நைஸு. மிரல் இருக்குது, மிரலும் பிடிச்சிக்கலாமா? அது பியூர் வாட்டர் டைப்பு இல்லை. ஆக்சுவலி இப்போதைக்கு சைடுக்கு வந்து வாட்டர் டைப் மட்டும்தானா? ஓகே, நம்ம பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கு பதில் ஆட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இந்த பக் டைப்புக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாமா? ஐ திங்க் பக் டைப் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வாட்டர் டைப்பு ஏதாச்சும் ஒன்று வேணும்ல. மேபி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆனது கூட எங்கேயாச்சும் நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சைடு பெருசாக எதுவும் இல்லை. எங்கே பாருங்க ஸ்மிரல். ஓ, நான் உன்னை பிடிக்க தான் அந்த சைடு போகலான்னு பார்த்தா நீயே இங்கே இருக்கியா? வேணாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கி பால் போட்டே பிடிக்கிறேன். 5வது லெவல் எப்படியும் மாட்டு வந்தான் நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். சூப்பர், மாட்டிக்கிச்சு. ஸோ நம்மகிட்ட இன்னொரு வாட்டர் டைப் பொக்கிமான் நம்மள்கிட்ட இருக்குது கைஸ். ஓ, இது நார்மல் ப்ளஸ் ஃபேரி. இப்போ இது வாட்டர் டைப் கிடையாதா? வாட்டர் டைப் பொக்கிமான் தானே இது. சரி ஓகே, எனிவே. ஆனால் நான் இது வாட்டர் டைப் பொக்கிமான் தான் கைஸ் நினச்சேன். ஐயா சரி இருங்க, இதை நம்ம போட்டு தள்ளட்டும். ஓ, எம்பர் யூஸ் பண்ண சூப்பர் எஃபெக்டிவ். ஓடு சரியான அடி. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லெவலை போய் ஏற்றி வச்சுக்கணும் கைஸ். 10 லெவலுக்கு போயிடுச்சு. ஏய் இந்த இடத்துல நிறைய இருக்கு கைஸ், சைடுக்கு அது இதுன்ட்டு. இங்கே பாருங்க வீசில். ஓ சூப்பர். இங்கே பாருங்க இன்னொரு இது வாட்டர் டைப் பொக்கிமானு. புடி புடி புடி. ஆக்சுவலி நான் பீசில் யூஸ் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் கைஸ். இவன் 7வது லெவல் கைஸ். வாட்டரில் இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ட்ராக்கில் யூஸ் பண்ணு. நல்லா அடிக்கிறானே. போடு. ஓகே, இப்போ நான் பொக்கி பாலை தூக்கி போடுறேன். மேபி மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏய் பீசில் மாட்டிக்கிடா. சூப்பர், மாட்டிக்கிச்சு. நம்மள்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் டைப் பொக்கிமான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், சைடை கொத்திக்கிட்டு பீசில் வச்சிடலான்னு பார்க்குறேன். எப்படியும் க்ரீன் நிஞ்சா கிடச்சா க்ரீன் நிஞ்சா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியை நம்ம செட் பண்ணுங்க சார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி தான் நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடு போய் தேடி பார்க்கலாம், ஏதாச்சும் பொக்கி பால் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சுசுமரல் இந்த இடத்துல நிறைய இருக்குது. இங்கே ஒரு பொக்கி பால் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம் நம்ம. சைடுக்கு சுசுமரல் இந்த இடத்துல இதுதான் தான் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சைடுக்கு இந்த இடத்துல நிறைய இருக்குது கைஸ். ஓ இதுக்கு மேலெல்லாம் போகலாம் போல். நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்டான கிடைக்கும். ஐ திங்க் இதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பவர்ஃபுல்லான ஆர்மி செட் பண்ணிட்டு தான் போனோம். சூப்பர். இங்கே பாருங்க கைஸ். ஹே கைஸ் மேஜிக் கப்பு. ஊ ஹே இங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்காகவே ஒரு மேஜிக் கப் வெளியே வருது. போடு.
செம்ம கைஸ். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஸ்டார்டிங்கில் மேஜிக் அப் நம்மகிட்ட கிடைக்குது. 5வது லெவலு. அவ்வளோதான், பேட்டில் வேணாம், பாலத்துக்கு போட்டு பிடி. கைஸ் ஆக்சுவலி மேஜிக் அப் 20 லெவலுக்கு போகணுமா? அப்போ ஸ்டார்டிங்கில் 20 லெவலுக்கு நம்ம மேஜிக் அப்பை கொண்டுட்டு வரணும் கைஸ். இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு மேஜிக் அப்பை பிடிச்சிட்டோம் அப்படின்னா 20வது லெவலில் நம்மக்கிட்ட ஒரு கேரிடோஸ் இருக்கு போகுது. என்ன கைஸ் இது? ஓகே, மேஜிக் அப்புக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல. நம்ம வந்து பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். யாருக்கு பதில் ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ளெச்லிங்க் நல்ல ஒரு பொக்கிமான் தான். யாரை தூக்குறதுனே தெரியல. ஓகே, நான் ஃப்ளெச்லிங்கை தூக்கிறேன். செம்ம, மேஜிக் அப் உள்ள போட்டாச்சு. இது என்னது இது? ஏதோ ஒன்று அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது. ஏந்து வெளியே வா. என்ன முக்கியமானு பார்க்கலாம். வெளியே வரமாட்டான்றானே அவன். வெளியே வரமாட்டேங்கிறாங்க கைஸ். இங்கே இருக்குங்க கைஸ். ஓடு, சண்டை இறங்கிடுச்சா? இல்லை, கிட்ட வந்தே பார்த்தீங்கன்னா இதுவும் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜெண்டரி பொக்கிமானான மெரைடான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சில வாட்டர் பொக்கிமான் நம்ம வந்து பிடிச்சாச்சு. முக்கியமான ஒரு விஷயம், இதில் மேஜிக் அப்போ நம்ம வந்து பிடிச்சிட்டோம் கைஸ். ஓகேவா? சரி, ரைட். ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் வேர்ல்டில் எக்கச்சக்கமான எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் நம்மளுக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3ல் பார்க்கலாம் கைஸ். சரியா? சரி, ரைட். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.